வணக்கம். எல்லா புகழும் செந்தூர் முருகனுக்கு. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கற்பர் ஜோதி நிலைய ஜோதிடர் கே அண்ணாமலைஜி பேசுகிறேன். நாம் ஆடி மாத ராசி பலன்களில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. எதற்கும் அஞ்சான் கொண்ட நெஞ்சம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே. இப்போ ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு இது இருப்பதால் உடல்நலத்தில் சிறிது அக்கறை தேவை. தினம் அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விட்டு திருப்பி உங்களோட காலையில் ரொட்டீன் லைஃப் நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு சனி சேர்ந்து இருக்கிறதுனால குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறதுனால உங்களுக்கு கூட்டு தொழில் செய்பவருக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் குரு 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால. 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் இருப்பதால் 12ஆம் அதிபதி 8இல் போய் இருப்பதால் வெளிநாடு உங்கள் சொந்த ஜாதகத்தில் வெளிநாடு அமைப்பு இருக்குது அப்படின்னா வெளிநாடு செல்லலாம். அதையும் தாண்டி இதில் இந்த காலகட்டத்தில் விபரீத ராஜயோகமும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் இருப்பதனால சொந்த தொழில் செய்கிறா இருந்தால் பெண்களுக்கு உபயோகமான ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். சுக்கிரன் வலுத்து இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி புதன் வலுப்பட்டு இருக்குது. அதனால நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் மேம்படும். குரு சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு கமிஷன் பேஸ்டு ஒரு நல்ல தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உங்களுக்கு 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் போய் உங்களுக்கு ராசி அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிச்சு. இப்போ சொந்த சாதத்தில் சூரிய திசையோ சூரிய புத்தியோ ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து ஜோதிசாதம் பரிசீலனை பண்ணி நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இது மாதிரி போகக்கூடிய யோகம் உண்டு. உங்களோட சுய ஜாதகத்தில் பரிசீலனை பண்ணி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் மெதுவாக பண்ணுறது விநாயகரை தரிசிச்சுட்டு ஒரு தொழிலை தொடங்கினா உங்களுக்கு இன்னும் மேலும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற போராடி கொண்டிருக்கும் கன்னி ராசி நேயர்களே. ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு சனி இருப்பதால் கடன் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கவும். ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடன் எதுவும் வாங்காமல் இருப்பது மிகவும் நல்லது. இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் ராசிக்கு 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதால் கூட்டு தொழிலால் நன்மை கிடைக்கும். சமுதாயத்தில் ஒரு மேன்மை உண்டாகும். கடன் விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 9ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வலுப்பட்டு இருப்பதால் உங்களுக்கு பாக்கியாதிபதி 9ஆம் இடத்திலே போய் வலுப்பட்டு இருப்பதால் பங்காளி விஷயத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு அனுகூலமான ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு. இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது பாகப்பிரிவினை சொத்து சம்மந்தமாக பாகப்பிரிவினை செய்கிற மாதிரி இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சுக்கிறாங்க இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 10இல் இருப்பதால் கமிஷன் பேஸ்டு தொழில் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு செய்யலாம். அது குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் லெவல்லையும் கமிஷன் பேசுகிறா. நீங்கள் முதல் போடாமல் நீங்கள் ஒரு தொழிலை செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் இருப்பதால் சுப விரயம் செய்வது ரொம்ப நல்லது. வெளியூரில் வேலை பார்ப்பது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளி தேசம் இப்படி போய் நம்ம செஞ்சோம்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் லாபமான அனுகூலமான நேரமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பதால் சாதகத்தில் செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடந்தால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. அது சொந்த ஜாதகத்தில் அந்த நேரம் நடந்தால் 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பதனால் நீங்கள் வெளிநாடு போகணும்னா உங்கள் சுயஜாதகத்தை வெளிநாடு போகணும்னா மட்டும் சுயஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கிறீங்க. அதில் அந்த 12ஆம் அதிபதி திசையோ இல்லை 12ஆம் இடத்தோடு ஏதாவது கிரகங்கள் தொடர்பு போட்டு அந்த திசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சுபமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.